கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஏன் எதற்கு கிறிஸ்துவ சித்தாந்த சுருக்கம் என்கிற புத்தகத்தின் வழியாக சில காரியங்கள் நாம் சிந்திப்போம். இதை தொகுத்தவர் போதகர் சாம் தேவனிசையா அவர்கள். காட், கடவுள் என்கிற தலைப்பின் கீழாக 5 கேள்விகளை நாம் இந்த நாளிலே கேள்விகளை கேட்டு நாம் பதில்களை கற்றுக்கொள்வோம். கடவுள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. நம்மளுடைய பதில் என்ன? காட், ஜீன ஜெனரேட்டர், ஓன ஆபரேட்டர், ஈன டிஸ்ட்ராய். அப்போ கடவுள் யார்? பதில், கடவுள் என்னை படைத்த சிருஷ்டிகர், எல்லாம் அறிந்தவர், எங்கும் வியாபித்திருப்பவர், அவரே மனுக்குலத்தின் நீதிபதி என்று நாம் பார்க்க முடிகிறது. சரி, அடுத்தது 2வது கேள்வி, எத்தனை தேவர்கள் உண்டு அல்லது எத்தனை கடவுள் உண்டு? ஒன்றா அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுளா? உங்களுடைய பதில் என்ன? கண்டுபிடிச்சுங்களா? சரி, ஓகே, பதில பார்ப்போம். ஒரே மெய் தேவன் உண்டு, ஒரே ஒரு கடவுள் தான், அவர் இன்றி வேற தேவர்கள் இல்லை என்பதுதான் உண்மை. ஒரே கடவுள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் 3வது கேள்வியை நாம் சிந்திப்போம். கடவுள் எப்படி இருக்கிறார்? கடவுளை காட்டு, அப்பதான் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடவுள் எப்படி இருக்கிறார்? இந்த கேள்விக்கு ஏதாவது பதில் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச கண்டுபிடிங்க. ஓகே, நம்ம விடையை பார்ப்போம். கடவுள் ஆவியா இருக்கிறார். கடவுள் அன்பாகவே இருக்கிறார். நிறைய பேர் சொல்றாங்க லவ் இஸ் காட். இல்ல, அன்பு கடவுள் ஆக முடியாது, கடவுள் அன்பா இருக்கு. சரி, ஓகே. 4வது கேள்வி, ஆவிக்கு உயிர் உண்டா? கடவுள் ஆவியா இருக்க, அப்ப அவருக்கு உயிர் உண்டு. வேதாகம் சொல்லுது, கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேளாது, அப்படிலாம் சிலைகளை பார்த்து சுலபத்துல பார்க்க முடியும். அப்போ அதனுடைய விடை உயிர் உண்டு, ஆனா உருவம் இல்லை. கடவுள் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார், அவர் சிருஷ்டிகர், அவருக்கு ஜீவன் இருக்கிறது, ஆனா உருவம் இல்லை என்று வேதாகம் சொல்லுது. 5வது கேள்வி, கடவுள் எங்கே இருக்கிறார்? அப்ப இருக்கிறாருன்னா அப்ப எங்க இருக்கிறார்? கோவில் இருக்கிறாரா? கைகளினால் மரத்தில் இருக்கிறார், எங்க இருக்கிறார்? ஓகே, நம்ம வேதங்களில பார்க்கும்போது வேதாகமத்துல கடவுளின் பிரசன்னத்தை எங்கும் அறிந்து கொள்ளலாம். எல்லா இடங்களிலும் இருக்கிறார். கடவுள் இருக்கிறாரு இல்லை அப்படின்னு நம்ம வாதிட முடியாது. எல்லா இடங்களிலும் இருக்கிறார்.